வெல்கம் டு கிஃப்ட் ஹோம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த அருமையான காலவேளை ஜூலை மாதத்தில் 1ஆம் நாளை உங்களை சந்திக்க கொடுத்த கிருபைகளுக்காக தேவனிடத்தில் முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதங்கள் முழுவதும் நமக்கு எந்தவித பிரச்சனைகள் எந்தவித போராட்டங்கள் இல்லாத கடந்த மாதங்கள் முழுவதும் கடக்க செய்து இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்ததற்காக கடவுளுக்கு நான் சோத்திருக்கிறேன். அதாவது கிஃப்ட் ஹோம் என்ற இந்த ஃபவுண்டேஷனை உங்களை நான் அன்புடன் நான் மீண்டுமாக ஒரு முறை வரவேற்கிறேன். இப்பொழுதுமாக ஜெபம் செய்யலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, இந்த அருமையான கால வேலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதங்கள் முழுவதும் எங்களுக்கு அன்பின் போல பாதுகாத்து இந்த நாளை காண செய்திரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியத்தை எங்களுக்காக தந்திரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்களே இந்த நாட்கள் முழுவதும் இந்த மாதங்கள் முழுவதும் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதுமாக ஒரு சிறிய வசனத்தின் மூலம் நாம் கடந்து செல்வோம். எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனத்தை தியானிக்கின்றேன். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவனுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அவர் கிறிஸ்து நமக்காக ஒரு டைம் பலி செலுத்திட்டாங்க, பலி ஆனார். 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார்னு சொல்கிறாரு. அப்போ தரிசனம் ஆகும்போது பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அப்போ அவர்கிட்ட நம்ம போகும்போதுனா நம்ம எப்படி இருக்கணும்? பாவம் இல்லாமல் தான் இருக்கணும். ஸோ நம்ம அநேகர் பாவங்கள், சிறு சிறு பாவங்கள், கண்களின் இச்சை, பொருளாசை, மண்ணாசை, நிறைய ஆசைகள் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கணும். நம்ம வரும்போது அவரை சந்திக்கணும்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? அவர் எப்படி வருவாரா? பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி இருக்கணும்? அந்த டைமில் பார்க்கும்போது அப்படி தானே நம்மளும் இருக்கணும். நம்ம அப்படி இருப்போமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கிடையாது. அடுத்தபடியாக நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கலாம். லூக்கா 17வது அதிகாரம் 3லேருந்து 4 வசனத்தை நான் தியானிக்கிறேன். லூக்கா 17. உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 தரமும் முன்னிடத்தில் நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனை மன்னிப்பாயாக என்றார். ஸோ நம்ம இங்கே நம்ம எபிரேயரில் பார்த்தோம், குற்றம் இல்லாமல் வருவார் அப்படின்னு. அந்த நேரத்தில் நம்ம இந்த காரியங்கள்லாம் நமக்கெல்லாம் இருந்தால் சொல்கிறாங்கல்ல. லூக்காவில் பார்த்தீங்கன்னா உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அதை நம்மளை பற்றி தான் சொல்கிறாரு கடவுள். உங்கள் சகோதரர் பாவம் செஞ்சுட்டா அவங்கள மன்னிங்க. 7 தரம் இல்லை, மறுபடியும் பாவம் பண்ணி மனஸ்தாபப்படணும். மெயின் சகோதரர்கள் யாராக இருந்தாலும் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கே சொல்கிறாரு. ஸோ அதனால் நம்மளை குறித்து நம்ம கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் தேவ பிள்ளைகளே, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்த விஷயங்கள் தான் நான் உங்கள் இடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ சகோதரர்கள் மன்னிக்கணும். அப்போ தான் என்ன பண்ணார்? கிறிஸ்து பாவமெல்லாம் மன்னிக்க பலியானார், மறுபடியும் வருவார். அவர் பாவம் இல்லாமல் வருவார். ஸோ நம்ம பாவம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அப்படி இருந்தால் தான் நம்மளால் அவர் சந்திக்க முடியும். அதனால் நம்ம கூடுமான வரைக்கும் சகோதரர்களை நம்ம மன்னிக்கிற விஷயத்தில் நம்ம குறிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். லூக்கா 24:47 பார்க்குறோம். அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பு எருசலேமில் தொடங்கி சகல தேசத்தாரும் அவருடைய நாமத்தினாலே பிரசிக்கப்படவும் வேண்டியது. அதாவது சகல ஜனங்களும் என்ன பண்ணணும்னா பாவ மன்னிப்பு கொடுக்கணும். அப்போவே இருந்திருக்குது. என்னது? எருசலேமிலே தொடங்கியிருக்குது. எப்படி பாவ மன்னிப்புன்ற விஷயத்தை அப்போவே தொடங்கியிருக்குது. ஸோ நம்ம தான் அதை பண்ணாமல் இருக்கிறோம். ஸோ அந்த விஷயங்கள் நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஃப்ரெண்ட்ஸுங்களே, இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆன்லைன்லேயா இருந்தாலும் சரி,
ஏதோ என்னுடைய யூடியூப் சேனலில் இருந்தாலும் சரி, தயவுசெய்து இந்த வார்த்தைக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து நம்ம கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சகோதரர்களை நம்ம மன்னிக்காமல் இருக்கிறோம். குறிப்பாக நான் மன்னிச்சிருக்கிறேன், பட் நம்ம பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னும்போது கொஞ்சம் கஷ்டம்தானே. ஸோ அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் வருகின்ற நாட்களில் நான் வந்து இந்த நாட்களிலிருந்து நான் இந்த விஷயத்தை நான் பின்படுத்துன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ வந்து தேவ பிள்ளைகளே, நீங்கள் வருகின்ற நாட்களில் நீங்கள் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிங்க தயவுசெய்து. ஏன்னா பாவம் இல்லாமல் அவர் மறுபடியும் வருவார். பாவம் இல்லாமல் தான் பலியானார். மறுபடியும் பாவம் இல்லாமல் மறுபடியும் வருவார். வரும்போது நம்ம பாவம் இல்லாமல் இருக்கணும்ல. இது எப்படி அப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும்ல. ஸோ அதனால் வந்து தேவ அன்பு நம்ம இடத்துல இருக்கணும். யோவான் 3வது அதிகாரம் 16 வசனத்தை நான் தியானிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு நம்ம செலுத்துகிறோமா மற்றவங்களுக்கு? கண்டிப்பாக கிடையாதுல்ல. ஸோ அதை தான் சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவனை விசுவாசிக்கிற எவரும் என்ன பண்ணுவாங்க, நித்திய ஜீவனை போகணும். ஸோ கடவுள் வரும்போது நம்ம நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அன்பு வந்து நம்ம கண்டிப்பாக மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அந்த அன்பு நம்ம கொடுக்கும்போது தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நித்திய ஜீவனை அடைய முடியுன்றது தான் வந்து இங்கே தெளிவாக நமக்கு யோவான் 3வது அதிகாரம் 16 வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவன் தந்தருளே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், அதே அன்பை நம்ம மற்றவர்களுக்கு அன்பு கூறும்போது கண்டிப்பாக நம்ம நித்திய ஜீவனை போக முடியும். ஸோ அன்புக்குரியவர்களே, நம்ம என்ன பண்ணோம், ஒரு திராட்சை செடி எப்படி நம்ம கொடியோடு இணைந்திருக்கிறது, அப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், தேவனோடு நம்ம இணைந்திருக்கணும். யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருவிட்டால் அது நனைந்து கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அதுதான், நம்ம வந்து தேவனிடத்தில் நிலைத்திருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், கனி கொடுக்கலாம். ஸோ தேவனுடைய அன்பை நம்ம மற்றவரிடத்தில் காட்டும்போது கண்டிப்பாக நம்ம திராட்சை செடி எப்படி கனி கொடுக்கிறதோ அதே போல் நம்ம கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வருகின்ற நாட்களில் தேவனுடைய அன்பை மற்றவரிடத்தில் காட்டுங்க. அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், கனி கொடுக்க முடியும். சும்மா நம்ம ஏனோ தானோ நம்ம வாழ்ந்து விட்டோம். நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஸோ வந்து நான் வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சில நேரத்தில் தவறிட்டு, ஏன்னா என்னுடைய சகோதரர்களுக்கு நான் வந்து ஃபோன் பண்ணுறதில்ல. என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சொந்தக்காரங்கள் நிறைய பேர் பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. என்னுடைய சகோதரருக்கே நான் அன்பு கூறாமல் இருக்கும்போது மற்றவரிடத்தில் நம்ம எப்படி அன்பு கூற முடியும்? ஸோ அதனால் தேவனுடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஃப்ரெண்ட்ஸுகளே, தயவுசெய்து நீங்கள் நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள் பார்த்திங்கன்னா இந்துக்களாக இருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் அன்பு கூறுங்க. மற்றவரிடத்தில் நீங்கள் அன்பு கூறும்போது கண்டிப்பாக வந்து கர்த்தர் வந்து உங்களுக்கு தேவையான பலத்தை தருவார், அந்த ஞானத்தை தருவார். நம்ம எப்படி கொடியானது எப்படி திராட்சை செடியில் எப்படி இணைஞ்சு இருக்கிறது போல் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம இணைஞ்சிருக்கணும். ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது கண்டிப்பாக வந்து என்ன பண்ண முடியும், குறிப்பாக நம்ம அப்படி எப்படி இணைஞ்சிருக்கணும்னா மற்றவரிடத்தில் நம்ம அன்பு கூறும்போது கண்டிப்பாக அப்படி தேவனுடைய அன்பை நம்ம அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறோன்றதை வந்து தேவன் அறிவார். ஸோ அதனால் வருகிற நாட்களில் இந்த வசனத்தை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஸோ இப்பொழுது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களே, இதுதான் வந்து ஆப்பிள் மரம். இதை தான் வந்து நான் டெய்லியும் வந்துட்டு இங்கே டெய்லி வருவேன். ஸோ வந்து நான் டெய்லி வந்து போய் நிற்கிறோமே, சரியா நம்ம நாட்களை வீணாக்குறோமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி இந்த உங்களுக்காக பகிர்ந்து கொள்ளலாம், நம்ம பெற்ற இன்பத்தை வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி போட்டு கொண்டு இருக்கிறேன். ஆமேன். நன்றி.